சட்டை நிறத்தால் அவமதிக்கப்பட்ட மக்கள். சென்னை நொளம்பூரில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு சங்கத்தின் நிதி முறைகேடு தொடர்பாக நாங்குநேரியை சேர்ந்த வான மாமலை புகார் அளித்தார். இதற்கு பதிலடியாக சிலர் வாட்ஸ்அப்பில் சாதி ரீதியான அவதூறுகளை பரப்பினர். இது குறித்து நொளம்பூர் காவல் நிலையத்திற்கு சென்ற வான மாமலையை அங்கிருந்த காவல் ஆய்வாளர் அவமானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த வான மாமலை தேசிய பட்டியலின ஆணையத்திடம் முறையிட்டார். ஆணையத்தின் உத்தரவின் பேரில் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை கோரி வானமாமலை சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நீதிபதி வேல்முருகன் முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தாக்கல் செய்த பதில் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. ஆனால் நீதிபதி குறுக்கிட்டு புகார் அளித்த அதிகாரி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பினார். மேலும் காவல் ஆய்வாளரின் செயலை கடுமையாக கண்டித்த நீதிபதி, வெள்ளை சட்டை அணிந்து வந்தால்தான் மரியாதை தருவீர்களா? அழுக்கு சட்டையுடன் வந்தால் புகார் ஏற்க மாட்டீர்களா? மக்கள் வரிப்பணத்தில் ஊதியம் பெற்றுக்கொண்டு நீங்கள் சொல்வது போலத்தான் மக்கள் இருக்கையில் அமர வேண்டுமா? அரசு அலுவலகங்கள் அனைத்து மக்களுக்கும் பொதுவானது என்று சாடினார். இதையடுத்து சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் மீது 2 வாரங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. நீதிபதி இதனை ஏற்றுக்கொண்டு வழக்கின் விசாரணையை ஜூலை 15 தேதிக்கு ஒத்திவைத்தார். இந்த சம்பவம் அரசு அலுவலகங்களில் குடிமக்களை மதிக்க வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் ஒருமுறை உணர்த்தியது.